2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தினமும் 2 முறை ஒரு உயரமான மலையின் மேல் ஏறி இறங்க வேண்டும். ஒரு பெரிய சுமையை தலையில் வைத்துக்கொண்டு ஆலயத்தை 7 முறை சுற்றி வர வேண்டும். பெருந்தொகையை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் போன்ற கட்டளைகளை நிறைவேற்றினால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று கிறிஸ்து சொல்லியிருந்தால் உண்மையாகவே சிரமப்பட்டாகிலும் அவைகளை நிறைவேற்றி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தீவிரப்படுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இவ்விதமான காரியங்கள் எதையும் சொல்லவில்லை. கிறிஸ்துவோ பிறரை நேசிக்க வேண்டும், பொறுமை, சகிப்புத்தன்மை, சாந்தம் ஆகிய பண்புகளை கொண்டு வாழ வேண்டும் என்பது போன்ற கட்டளைகளையே நிறைவேற்ற சொல்கின்றார். முன்பு சொன்ன காரியங்களை நம்முடைய மாம்சம் எப்படியாவது நிறைவேற்றிவிடும். ஆனால் அவரை போல வாழ வேண்டும் என்ற கட்டளையை நம்முடைய மாம்சம் நிறைவேற்ற விடாது. அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டுமானால் நம்முடைய உள்ளான மனநிலை வலிமை மிக்கதாகவும் பக்குவமுடையதாகவும் இருப்பது அவசியம். பரலோகத்தில் யார் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதை விட யார் கிறிஸ்துவின் வழியில் நடக்க பிரயாசப்பட்டார்கள் என்பதே பார்க்கப்படும். எனவே தேவ பிள்ளைகளே, தேவனை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால் அனுதினமும் அவருடைய கிருபையை நாடுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய தகுதி தேவனால் தீர்மானிக்கப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.